முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிறுவிய மகான்களே முத்திப்பாலிப்பு. தனிப்பெரும் தலைவரே தாயவரே என் தந்தையரே பெரும் தயவுடையவரே பணிப்பரும் தெனையாண்ட பரம்பரரே என் பார்வதி புரஞானபதி சிதம்பரரே இனி சிறு பொழுதேனும் தாழ்ந்திடல் வேண்டாம் இறையவரே உமை இங்கு கண்டல்லால் அனிச்சிய உலகினை பார்க்கவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதிரானையுன் மீதே. நமது பெரியப்பா வள்ளல் பெருமான் அவர்கள் பாடல் மூலம் இந்த சபையில நம் தெய்வம் அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வம் கேக்குறாங்க, நீங்களும் பேசக்கூடாதா? திருவொளி வசனம் அதுல உத்தரவு பண்றாங்க, நீங்களும் பேசக்கூடாதா? நாம் மட்டும் தான் பேச வேண்டுமா? நீங்களும் நன்றாக பேசலாம். நீங்கள் எம்மை அந்நியம் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் தலைக்கு உள்ளாக உட்கார்ந்து இருக்கிற உன் ஜீவனாகிய பொருள் நாம் என்று எம்மை நினையுங்கள். தெய்வம் யாரு? நமக்குள்ள இருக்க அந்த ஜீவனாகிய பொருளே அவங்கதான். பொருள் நிறைய நீதியனும் பொருளான மனுக்குலத்தை பொருள்னு அந்த பொருளே யாரு? நம்ம தெய்வம் தான். இப்ப நீங்களும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துல நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. நம்ம பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளு. என்ன பேச்சு பேசணும்? வீண் பேச்சு பேசக்கூடாது, விண் பேச்சு பேசணும். அந்த பேச்சு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது தெய்வம் உத்தரவு பண்றாங்க, நீ மெய்யை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ பேசு, உன் நாவில் இருந்து நாம் பேசுவோம். இன்னொரு வாக்கியத்துல சொல்லுவாங்க, கூச்சத்தை உதறிவிட்டு மடமடவென்று பேசி பழகு, உன் நாவில் இருந்து நாம் பேசுவோம். அதனால ஒவ்வொரு சபைக்கு வந்த ஒவ்வொருத்தோட தலையாய கடமை என்ன? பேசுறதை மட்டும் கேட்டுட்டு போறது நம்ம வேலையில, நம்மளும் பேசி பழகணும். அதுதான் தெய்வம் ஆசைப்படுறாங்க. நம்மளெல்லாம் தெய்வம் உத்தரவு பண்றாங்க, நீ பிறந்தாகி விட்டது, நீ எம்மை தெரிந்து கொண்டாய், உன் வேலை முடிந்தது, நீ புறப்படலாமே. ஆனால் கூடாது. ஏன்? இந்த மெய்யை பற்றி மற்றவர்களுக்கு நீ தெரிவிக்க வேண்டும், இந்த சன்னதிக்கு மற்றவர்களை நீ அழைத்து வர வேண்டும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. நமக்கு அதுதான் வேலை. இப்ப வந்தோம், பிறந்துட்டோம், தெய்வத்தை தெரிஞ்சிட்டோம், எல்லாம் சரிதான். ஆனா நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. நீ உண்ணும் ஆகாரம் உனக்கானது அல்ல, நீ பருகும் நீர் உனக்கானது அல்ல. இந்த மெய்யுக்காக தெய்வனா எல்லா நூல் படிக்கிறேங்க, தெய்வனா எல்லா சபைக்கெல்லாம் போறாங்க, தெய்வனா எல்லா கொடிக்கு போறாங்க, தெய்வனா தெய்வம் நினைவாவே இருக்கு. எல்லாம் சரிடா, மெய்க்காக நீ என்ன பண்ண? அப்ப அங்க உட்காந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம மெய்க்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றச்ச நம்ம என்ன பண்ணணும்? நான் படிச்சேன், நான் வாசிச்சேன், நான் ஓதுனேன், நான் சபைக்கு போனேன், எல்லாம் நான் அடுத்தவங்களுக்கு நீ என்ன பண்ண மெய்க்காக அப்படின்னா, அப்ப நம்ம தலையாய கடமை என்னன்னு அதையும் நம்மளுக்கே சொல்லித்தராங்க. நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 ஜீவ சகோதரர்கள் சேர்ந்து பேசும்போது, நீ என்ன வேணா பேசு, உலக காரியம் என்ன வேணா பிரியும் போது ஒரு தெய்வ வாக்கியத்தை பங்கிட்டு நீங்க பிரியணும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்திலாச்சும் அந்த நினைவுல நம்ம வச்சுக்கணும். அதாவது நமக்கு தெரியாதுங்கிறதால எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். அப்போ எல்லா பொக்கிஷங்களும் கொட்டி கிடக்குது. எல்லாமே பொக்கிஷம் தான். பொக்கிஷ பெட்டகம் தான் நம்மளோட வேத நூல். அதுல சொல்லாததே இல்லை, எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு காலையில சபையில ஃபர்ஸ்ட் நம்ம ஆதிமை உதய பூர்ணத்துல இருந்து நம்ம முகப்புப்பா படிச்சோம். என்ன படிச்சோம்? ஈதி எனும் பொருளான மனுகூலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஓதி இதை உணர்தறியா உயிர் கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாலே ஜாதி மனு குலம் அனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலமாக வென்றே ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிர் உடலும் தேவராமே. அப்போ இதை அறிந்து அடையணும். அவங்கதான் தேவங்கள். நாம இப்படி பண்ணிட்டு நான் தேவராயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலும்
தேவராமே. இப்ப முதல்ல வரியில என்ன சொல்றாங்க? நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்க போற தலைப்பு, இன்னைக்கே நான் கேட்டுக்கிற தலைப்பு, எது நித்தியம்? இந்த வாழ்க்கையில எது நித்தியம் அப்படின்னு. ஆனா சொல்லுங்க, எது நித்தியம்? வானமா, கடலா, பூமியா? நித்தியம்னா முதல்ல தெரியும். நித்தியம்னா என்ன? அழியாதது. அநித்தியம்னா அழியக்கூடியது. இப்ப வானம் நித்தியமா, அநித்தியமா? கடல் புடிச்சிட்டாங்க பாயிண்ட். ஏன்னா நம்ம தினம் தினம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? புத்த பகவான் தீர்க்க தரிசனத்துல சலமில்லாமல் கடலும் வெட்டடிக்கப்படணும், பர்வதங்களின் ராஜாவாகிய சீரீரும் எரித்து அடிக்கப்படும். முடிஞ்சு போச்சு. சந்திரன் சூரியன் எல்லாம் உதிர்ந்துரும்ன்றாங்க, நட்சத்திர தாரகங்கள்லாம் உதிர்ந்துரும். அப்ப எதுவுமே நித்தியம் இல்ல. அப்ப நமக்குள்ள என்ன சொல்றது? நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்போ பொத்தாம் போக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொதுவா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனு பிளஸ் நீசன், மனு பிளஸ் ஈசன் கூட்டல், மனு கூட்டல் நீசன், மனு கூட்டல் ஈசன், எது வேணா ஆகலாம், அதுவும் கையில தான் இருக்கு. அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 6வது கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுச்சுன்னா, மனு நித்தியன் அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப மனுனா யாரு? மனுனா என்ன? உடல் பிளஸ் உயிர். உடல் இல்லாத உயிருக்கு பேர் என்ன? உடலே இல்லைன்னா அந்த உயிருக்கு என்ன பேரு? பேய் இல்லையா? அப்போ உயிர் இல்லாத உடலுக்கு, அதாவது உடல் இல்லாத உயிருக்கு அந்த பேரு. இப்போ ஒரு உடல்ல உயிர் இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? பெணம். ஒண்ணு பேய் இல்ல பெணம் அப்படின்றாங்க. அப்ப அது ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு என்ன வருது? மனுஷன் அப்படின்னு. அப்ப மனு அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு பாடல நம்ம சிவபாக்கியர் சொல்லியிருக்காங்க. மண்கலம் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிந்த போது வேணுமென்று பேணுவார். சொல்லுங்கக்கா. நன்கலம் கவிந்த போது நாருமெனும் போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்கிறாங்க. ஒரு மண் சட்டி உடைஞ்சு போச்சுன்னா மேல உடைஞ்ச கீழே வந்து பூத்தொட்டியா வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க, எடுத்து எடுத்து அடுக்கி வைப்போம். வெங்கல பானை நலிஞ்சு போச்சுன்னா அது தட்டியாச்சும் வச்சுப்போம். ஆனா இந்த நன்கலம் கவிந்து இந்த உடம்பு உயிர் அப்படி விலகிச்சுன்னா ஒண்ணு தூக்கு தூக்குப்பா, குழந்தை குட்டியெல்லாம் பசியோட இருக்கு, எத்தனை நாள் பசி இருக்கும்? வர ஒரு டமையை கலந்து வர வரைக்கும் வந்து போட்டோவை பார்க்கட்டும், இல்ல என்ன பண்றது, நம்ம எல்லாம் குழந்தை குட்டி இருக்கு, தூக்கு தூக்கு அப்படின்னு. அப்போ நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர், ஒண்ணு எரிச்சிடுவா இல்ல புதைச்சிடுவா, என்கலம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமோ. அப்போ இந்த அநித்திய ஊன் சதை பிண்டமாகிய உடம்பு, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாங்க இறைவன் சொல்றாங்க. அப்ப நம்மளோட தெய்வம் உத்தரவு பண்றாங்க, தூணிலும் இருப்பாங்கன்னா என்ன? தூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊன் உடம்பு, இந்த உடம்பு அதாவது சதை பிண்டம், அதுலயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க, பூவிலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடல் வந்து நித்தியம் அல்ல, அநித்தியம். எங்க மட்டும் நித்தியம்? அது தெய்வம் போட்ட பிச்சையால மெய்வடி குல மக்கள் அவர்கள் சொல்படி நடந்து தவறாது எல்லா வணக்கங்களை கலந்து 7 மணிக்கு மகா சங்கல்ப மந்திரம் சொல்லி அப்படி இருந்தாதான் இது வந்து தேக முக்தி. இவர்களுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருந்தது தேக முக்தி கொடுக்க. வந்த பாரவான்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் படிக்கிறோம், அவங்க எல்லாம் இப்ப காத்துட்டு இருக்கிறது எதற்காக? எல்லாமே அந்த தேக முக்திக்காக. தெய்வம் உத்தரவு பண்றாங்க, ஆண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி, எழுப்புறது எனக்கு ஈஸி, ஏன்னா உங்களுக்கு உடம்போட நான் வந்து மண்ணில் அடக்கம் பண்ணிருக்கீங்க, இப்போ நம்ம எடுத்துருவேன். ஆனா இந்த இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாரவான்கள் எல்லாம் அப்பராகட்டும் சுந்தரமாகட்டும் மாணிக்கவாசன் எல்லாமே வந்து ஜீவனை தூக்கின்னு போயிட்டாங்கடா இங்க விட்டுட்டு. அவங்களுக்கு நான் உடம்பு கொடுத்து அவங்களுக்கு நான் தேகம் இருக்கிறத நம்ம பண்றது ஒண்ணு. சாம்பார் கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி 10 பேர் 20 பேர் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இனிமே நான் போய் சாம்பார் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா, இவ்வளவு டைம் எடுக்கல. அது மாதிரி நான் வந்து இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கணும்டா. அப்போ முதல்ல இந்த தேவ மகாசபை போன மாசம் நம்ம பேசணும் இல்லையா, அப்ப அங்க வந்து தான் வந்து இந்த பாரவான்கள் காதுல குசு குசுன்னு கேட்டுதாமா, ஓ இந்த மாதிரி தேக முக்தின்னு ஒண்ணு இறைவன் கொடுக்க போறாங்கடா போயிட்டு அப்படின்றது அது ரகசியமா இருக்குதாமா. அப்ப கேட்டுதான் அவங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமாச்சு, ஓ தேக முக்தி நம்மளுக்கும் கிடைக்கும். அப்போ அதாவது ஆதி மனுமுலை துவங்கிய கால் முதல்
எவ்வளவு நாள் இருந்தாங்களோ அவ்வளவு பேருக்கும் அந்த உடல் கொடுத்து தேகம் முத்திக்கணும். அப்ப நம்மளாம் எவ்வளவு பாக்கியவான் இல்ல நம்மளுக்கு. அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன், எது நித்தியம் அப்படின்னு பேசுறச்ச மனு நித்தியம் சொல்றாங்க. ஆனா மனு அப்படிங்கிறது எனக்கு தோணுன விஷயம் இது, உடல் பிளஸ் உயிர் தான். அப்ப இந்த உடலை வந்து அப்படின்னு சொல்ற ஒரு உடல், நாரி போற உடல், புழு பூக்க வந்து அப்படியே விட்டோம்னா டீகம்போஸ் ஆயிடுது, புழு பூத்து போகுது. இந்த உடல் எப்படி நித்தியம் சொல்ல முடியும்? நம்ம மெய்வழி மக்கள் தேகம் ஊத்தி தெய்வம் கொடுக்க போறாங்க. அவங்க கருணையால, பிச்சையால, எலும்பு இலக பண்ண தவத்தால. இன் ஜெனரல் நம்ம பார்த்தோம்னா இந்த உடம்பு நித்தியம் அல்ல. இந்த உடம்பு அப்படிதானே, மண்ல போட்டா நாடி நரம்பெல்லாம் போயிட்டு இத்து போய் போயிடும், எரிச்சாலும் போயிடும் இந்த உடம்பு. அப்போ எது நித்தியம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எது நித்தியம்? எது நித்தியம்? ஜீவன், உயிர். உயிர் தான் நித்தியமா இருக்கு நம்மளுக்கு. அப்போ அந்த நித்தியமான உயிரை பல இடங்கள்ல பல வாக்கியங்களை தெய்வம் சொல்றாங்க. அப்போ அந்த உயிர் வந்து நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அப்போ அந்த உயிர் நித்தியம். அப்ப அந்த உயிர் நம்மளுக்கு வந்து அழிவதில்லைன்றதுக்கு இப்ப என்ன சாட்சி இருக்குது நம்ம கையில? உயிர் வந்து அழியறது இல்ல. செத்து போயிட்டாங்கன்னா எடுத்து போய் புதைச்சிருங்க, எரிச்சிருங்க தானே. அப்போ வந்து உயிர் அழியறதுல எப்படி சொல்வீங்க? பாரம்பரிய ஒரு லேமன் கேட்கிறான் நம்மள பார்த்து. லௌகீக வழக்குல இருக்கும் ஒரு என்னப்பா செத்து போனா என்ன கிடக்குது? அப்படியேப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சபை கூடி நம்ம பேசிட்டு நம்மளோட போச்சு. எது வீடோ பக்கத்து வீடோ அடுத்த தெருவில் இருக்கவங்களுக்கு என்ன செத்து கண்ணை மூடிட்டா என்ன கிடக்குதுப்பா அப்படின்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம விளங்க வைக்கிறது? அவங்க கிட்ட நம்ம போய் எப்படி சொல்றது? நம்ம சொல்ல முடியாது. வேதத்துல நம்ம தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க. டேய் நீ இப்படி பேசிட்டாமன்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நீ வந்து தவசம் கொடுக்குறியே, உன் வீட்டுல ஒரு நாய் வளர்த்த, பூனை வளர்த்த, பச்சைக்கிளி வளர்த்த, அதுக்கெல்லாம் ஏன் தவசம் கொடுக்க மாட்டேற? பக்கத்திலேயே படுக்க வச்சு இப்பெல்லாம் புருஷனை விட நாயை தான் பக்கத்துல படுக்க வச்சிருக்காங்க. குழந்தைகளை விட நாயை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவ்வளவு பாத்துக்கிறாங்க. நம்ம பாக்குறோம் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாக்குறாங்க. அந்த கார்ல போனா அதுதான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. தெரியல. அதுதான் கிளினிக் வந்திருக்கு. அது மாதிரி அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா செத்து போனா தவசம் கொடுக்கறது இல்லையா? பூனைய அப்படி வளர்க்குறீங்க, தவசம் கொடுக்கறது இல்லையே. ஆனா வீட்டுல ஒருத்தர் ஒரு உங்க ரொம்ப அதாவது காசு பணம் இல்லாத யாரோ இருந்தா கூட ஒரு பங்காளினா, ஐயோ பங்காளி தீட்டுப்பா, புண்ணியதானம்னா பண்ணிடணும்ன்ற, தீட்டுங்கிற புண்ணியதானம்னா பண்ணிடணும் இல்ல, அவன் பேயா வந்துருவாங்கிறதுனால தானே. அப்போ அவன் அழிவை இல்லை, வேறு உடல் எங்கேயோ இருக்கிறான் அப்படித்தானே. அதுல வேற என்ன சொல்றாங்கன்னா, அமாவாசை அமாவாசைக்கு கொடுக்குற அந்த இது வந்து அந்த மாசம் யார நினைச்சு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான். நம்ம இந்த மாலை அமாவாசைன்னு ஒண்ணு வருது இல்லையா, அது நம்ம வந்து முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருவோம். அது அதாவது அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டா முன்னோர்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறையா கொடுக்குறாங்க. அப்போ உன் தலைமுறை தலைமுறை தலைமுறையா பேய் ஆயிருக்கான் அப்படிதானே அர்த்தம் நீ கொடுக்குறேன்னு சொன்னா இல்ல. அப்ப வந்து நீ செத்தா உங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் சாகல, செத்த போவங்களுக்கு ஏன் நீ தவசம் கொடுத்துனது போற? சாகல, அவங்க வேறு உடல்ல இருக்காங்க. அது என்ன உடல்? அழகை உடல். அப்ப இதுல இருந்து நம்ம மத்தவங்க சாட்சி சொல்றதுக்கு அவங்க கிட்ட பேச நமக்கு என்ன தெய்வம் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, அப்போ உயிர் அழிவதில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ இதுல இருந்து என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் வந்து உயிர் நித்தியம் அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. உயிர் எது நித்தியம்ன்ற கேள்விக்கு நம்மளுக்கு அது தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த உயிர்ன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம தெரிஞ்சுட்டோம் அது அழிவது இல்லன்ட்டு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எங்க இருக்கு? எப்படி இருக்கு? எவ்வளவு கணத்துல இருக்கு? ஏற்கனவே உயிர்ன்ற ஒரு தலைப்புல பேசியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும். எங்க இருக்குன்னே தெரியலன்னா, அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அப்ப அத பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உயிர்ன்ற டாபிக் பேசுறதுனால அத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அப்போ உயிர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அதாவது நம்மளோட கோடாயுத கூறு 5வது வாக்கியத்துல தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. எல்லாரும் படிச்சிருப்போம். ஜீவன் பஞ்சு இழை மயிரினை காணிலும் சிறியது, எத்தனையோ மடங்கு சிறியது. அந்த இழையில் ஒரு துளை, அதனுள்ள ஆவியாக நிற்பது. நுண்ணியதிலும் நுண்ணியதமானது ஜீவன். அதனுடைய உசுகுதலாலே இந்த தேகாதி அந்தமும் அசைகிறது. அது ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேல் இருந்து கொண்டு சர்வ சக்தியோடு பிரிதொன்றின் துணையின்றி, வேற எந்த துணையும் இல்லையாமா. பிரிது பாருங்களேன், ஒரு அதுல ஒரு ஓட்டங்கிறாங்க, அதுல ஒரு ஆவிங்கிறாங்க, அங்க ஆடின்னு இருக்குதுன்றாங்க. அப்போ தேகாதி அந்தத்திற்கு பஞ்சு இழைன்றாங்க. நமக்கு எப்படி தெரியும் அந்த பஞ்சு இழை? நம்ம எடுத்து பார்க்கணும். உட்பன தாயாக உசுப்பி நடத்துவதாக விளங்குகிறது. பஞ்சபூதமும், பஞ்சபூதம் இருக்குல்ல, அதனிடம் இருந்து கடன் பெற்று தேகமாகி இந்த கூட்டை கட்டிட்டு, கடன் வாங்கிதான் இந்த கூட்டை கட்டிட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் வந்து
இந்த உயிரை வந்து நித்தியம் சொல்றோம் அப்படின்னா இன்னொரு விஷயம். இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பதி பசு பாசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பதி இறைவன், அவன் அனாதி, உருவாக்கப்படவில்லை. இறைவனை யார் உருவாக்குனது? அதே மாதிரி பசுக்கள் அநேகம் நிறைய இருக்குது, அதுவும் உருவாக்கப்படவில்லை. இறைவனோட வேலை என்னன்னா, இந்த கார்ல என்ஜினை பூட்டுற மாதிரி இது சொல்லுவாங்க, தனு கரண பூண போகம் அப்படின்பாங்க. அது கூட இந்த உயிரை கொண்டு வந்து பொறுத்துற வேலைதான் இறைவனுக்கு. அப்போ உயிர் வந்து ஏற்கனவே இருந்தது. ஏன் அப்படி சொல்றோம்னா, நீங்க எதனா ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கலாம். பாப்பால ஒரு கூட்டின்னு சொன்னா, மாமா எக்ஸ்பைரி டேட்டை பாரு பாரு, காலாவதி அதை பாருன்னுவாங்க. ஏன்னா மேனுபேக்சர் உற்பத்தி தேதி ஒண்ணு இருந்தா காலாவதி தேதி இருக்கும். அது இந்த நேரில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க, எதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மேனுபேக்சர் டேட் பாருன்னு. மெடிசன் வாங்குறீங்க, எக்ஸ்பைரி ஆனா அது போடக்கூடாது அப்படின்ற. அப்போ எது ஒண்ணு தயாரிக்கப்பட்டாலும் அதுக்கு காலாவதி ஆகும் நாள் உண்டு. அப்போ இந்த உயிர் ஒண்ணு தயாரிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு காலாவதி ஆகிவிடும். அது தயாரிக்கப்படவில்லை, அது உட்பொருள், அது அனாதியா இருந்த பொருள், அதனால அதுக்கு காலாவதி இல்லை, அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லை, அது நிரந்தரமானது. இது ஒரு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது உயிர் நித்தியம்ங்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அடுத்தது சொல்றாங்க, இந்த பஞ்சபூதம் அதனிடமிருந்து கடன் பெற்று தேகமாகி இந்த கூட்டை கட்டிற்று. அப்போ உயிரின் வடிவம் என்ன அப்படின்றாங்க. உயிருக்கு எப்படி இருக்கும் சொல்லுவீங்களா நீங்க? உருண்டையா இருக்குதா உயிர்? இல்ல வந்து நல்லா சொல்லுவோம், ஜோதி வடிவா இருக்குது, சுடர் வடிவா இருக்குது, அதெல்லாம் பொத்தாம் பக்கம் சொல்லிடுவாங்க. ஆனா திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல, அதாவது ஒரு மாடு இருக்குல்ல, பசு மாடு, அது ஒரு முடி எடுத்துட்டீங்களாம். அந்த முடியை எடுத்து 100 கட் பண்ணிடுவீங்களாம். அதுல இருந்து ஒரு கூரை எடுத்து 1000 கட் பண்ணுவீங்களாம். அதுல இருந்து ஒண்ணு எடுத்து 10,000 கட் பண்ணுவீங்களாம். ஒரு முடி 100, 100 1000, 1000 10,000 கட் பண்ணீங்கன்னா அந்த மைன்யூட் ஃபிகர் இருக்குதானே, அதுதான் உயிரோட அத வடிவம். எப்படி பண்ண முடியாதுன்ட்டு திருமூலர் சொல்லியிருக்காங்க, சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதானே, அப்ப சின்ன பூ தானே காம்ப தாங்குது, அது ஒத்துக்கிறோம்ல. அப்ப இது நம்ம ஒத்துக்கிறோம். உயிரின் கணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. உயிரின் கணம் எவ்வளவு இருக்குதுன்னா, இந்த பூமியோட கணம் தான் உயிரோட கணமா. ஆனா அது தன் கணத்தை காமிக்காம தான் எந்த ஜீவன்ல குடியேறி இருக்கோ அந்த உடலை போல 32 பங்கு தர முடியும். இப்ப நான் வந்து வெயிட் 70 கிலோனா 70 இன்ட்டு 32 பங்கு போட்டா அதுதான் என்னோட உயிரின் கணம். நீங்க 50 கிலோனா இன்ட்டு 32, அவங்க 40னா இன்ட்டு 32. அப்ப உயிரோட கணம் கேட்டா நம்மளால சொல்ல முடியும். நம்ம பாரவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ இன்ட்டு 32 போட்டா நம்மளோட உயிர் வந்து நமக்கு தெரியுதா. ஆனா உயிர் வந்து எப்படி இருக்கிற, அதுக்குதான் சொல்லுவாங்க, உயிர் போன அப்புறம் கணம் வந்து போன கணம் கணக்குதுன்னு சொல்றானே. ஏன் அப்படின்னா, அதை தூக்கி பிடிச்சிட்டு இருந்த, அதாவது சுடர் மாதிரி மேல தூங்கி எரியுது, சுடர் விளக்கு மாதிரி. அத பிடி விட்டுட்டு சொன்னா தெய்வம் சொல்லுவாங்க. தெய்வம் கப்பி பிடித்து கொண்டிருப்பது தெய்வம், வாக்கியத்துல சொல்லுவாங்க தெய்வம். அந்த பிடி விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் தூக்கத்துல போன கணம் கிடைக்குது. அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா, இன்னைக்கு 1,00,00,000 ரூபாய் ஒரு ஹார்ட், லிவர் வந்து 40 லட்சம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் 30 லட்சம்ங்கிறான். அது உயிர் போன அப்புறம், நேத்து உயிரோடு இருந்தாரு, இதுல ஆர்கன் இதுல இருந்தாரு, ஃபெயிலியர் இருந்தாரு, இன்னைக்கு வந்துட்டு பிரெயின் டெத்ல இருந்தாரு. அப்போ கோமால குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு செத்து போயிட்டாரு. நேத்து நீங்க கேட்டீங்களே அது இருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நேத்து வரைக்கும் எடுப்பான். ஏன்னா அந்த உயிர் அது உள்ள இருந்ததுனால. அப்போ அதுக்கு கோடிக்கணக்குல வேல்யூ இருக்கு. அது போன அப்புறம் போய் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம், போப்பா எடுத்து போய் எங்கன்னா எரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது ஒண்ணு அதை பிடிச்சு தூக்கி நிறுத்துதோ அந்த உயிருக்கு தான் அந்த வேல்யூ இருக்குது. அது அதுதான். அப்போ அப்போ உயிருக்குன்னு ஒரு ருசி இருக்கணும். உயிருக்குன்றது உடலுக்கு ஒரு ருசி இருக்க மாதிரி உயிருக்குன்னு ஒரு ருசி இருக்காதான். அது யாருக்கு தெரியும்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனுக்கும் மிருகக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் பிறக்குது, வாழுது, குழந்தை பெத்துக்குது, செத்து போகுது. அது மாதிரிதான் நிறைய பேர் இருக்கு. அந்த 6வது அறிவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க தெய்வம். அந்த ருசியை யாருக்கு அனுபவிக்க முடியுதோ அவங்களுக்கு தான் அந்த உயிரின் ருசி. 6வது அறிவை பெற்றவர்கள் அடைந்து அனுபவிக்கின்ற அருளமுத ஜீவ ஊற்றின் ருசி. இப்ப நான் லாஸ்ட் மைசூர் கூர்க்கு போயிருந்தேன், சில்லுன்னு காத்தடிச்சுதுக்கா அப்படின்னு சொன்னா, அண்ணி அக்கா சொன்னாங்க, சில்லுன்னு காத்தடிச்சுதான் சொல்ல முடியும். அவங்க சில்லுன்னு காத்தடிச்சுதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அனுபவிக்கல. போன வாரம் நான் போயிருக்கேன், அனுபவிச்சேன். அதை யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்கதான் சொல்ல முடியும் அந்த உயிரின் ருசியை அப்படின்னு சொல்றது. அது அப்சாக்ட். உன் உயிராகிய ஜீவன் இந்த உடல் உள்ள போதே உனது இதயாசனத்தில் நீ தரிசிக்கவில்லை என்றால் கடைசியில் சவம் என்ற ஆதி முதலிருந்து அந்த பெயரே வந்து விடுகிறது. பிறந்தது சவம், பிரசவம் சொல்றோம் இல்லையா, அந்த சவம் வந்து கெத்து எமன் உன் தலையில காத்துட்டு இருக்கான். அவன் வந்து உன்னை பிடிச்ச கூடாதுன்றதுக்குதான் முனுசாமி, கன்னிமா ஏதோ ஒரு பேரை வைக்கிறோம். நம்ம குலசாமி பேரை வைக்கிறோம். ஏன் குலசாமி பேரை வைக்கணும் அப்படின்னா, இறைவன் ஒருத்தர் இருக்கான்ப்பா,
உனக்கு கத்துன்னு காத்துட்டு இருக்கு அந்த யமன். அவன்கிட்ட நீ தப்பிக்கணும்னா அந்த சாமியை நீ போய் புடிச்சுக்கணும் அப்படின்றத இவன் கடைசி வரைக்கும் என்ன பண்றான்னா நகல் தெய்வத்தை கூப்பிட்டுட்டு நகலாவே போயிடுறான். அதை பிடிக்காம போயிடுறான். அதுக்குதான் பிறந்தது சவம். நீ ஒண்ணு சிவமாகணும் இல்ல சவமாகணும். கசப்பு தீட்டு பிணநாற்றம் ஜெலியாகி வெளியே போனா நீ சவம். அது உள்ள இருந்ததுன்னா நீ சிவம். நம்ம எல்லாம் எதுக்கு பாடுபட்டு இருக்கோம்? நம்ம சிவமாகணும். தெய்வத்தோட அன்பை பெற்று இரக்கத்தை பெற்று நம்ம சிவமாகணும்ன்றதுதான் இன்னைக்கு இங்க கூடி இந்த சபையில நம்ம உட்கார்ந்து பேசின்னு இருக்கோம். அப்போ போன வாரம் பெருசா பேசணும் தெய்வ மகா சபை அப்படின்ட்டு. அப்போ இந்த சபை என்ன சபை? நித்திய கால நித்திய நீதி பேரின்ப பெருநிதி வாழ்வை. நம்மளுக்கு என்ன வாழ்வு? பேரின்ப வாழ்வு. பேரின்ப பெருநிதி வாழ்வை மக்கள் பெறச் செய்யும் தனி கருணையை குறிவைத்து நடத்த பெறுகிற சபை இது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு நாழிகைக்கு என்ன சொல்றாங்க? ஒரு நாள் 60 நாழிகை. 60 நாழிகைன்றது 24 மணி நேரம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அது 86,400 நொடிகள். பாப்பா சொன்ன மாதிரி அரை நிமிட சரண கமலாலயத்து அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத அரை நிமிஷம், அதாவது 30 நொடி கூட நம்ம இறைவன் கிட்ட நம்ம நினைவு வைக்க முடியலையாமா. அப்போ 86,400 நொடிகள் ஒரு நாளைக்கு இருக்கு. இதுல அவத்துல போனது எத்தனை, தவத்துல போனது. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இங்க கூடுறோம். ஏதோ நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நினைவு மூச்சு உள்ள அடங்கி ஓடி தெய்வ நினைவா இருக்கு. 4 மணிக்கு அந்த வாசப்படி தாண்டினதும் எத்தனை நினைவு வந்ததுல நாளைக்கு ஓபிக்கு போகணும், பாப்பா ஸ்கூல் ஹோம்ஒர்க் எழுதணும், அக்காக்கு என்ன பண்ணணும், எது பண்ணணும், எத்தனை அப்படியே அதாவது எண்ணம் பல கோடியதா இருந்து அடக்கமான அப்புறம் தான் ஒரே நினைவா வருது அந்த ஜீவனுக்கு. இப்ப நம்மளுக்கு இங்க ஒருமுகப்பட்டிருக்குது. அதுக்குதான் அந்த சபை பிடிச்சி அடிச்சு எத்தனை காரண காரியங்கள் இருந்தாலும் அது அப்படி தேடணும் அப்படின்னு. அதாவது 50 மூட்டை நெல்லுல ஒரு படி நெல்லுதான் விதை நெல்லாவது. அப்படியான விதை நெல்கள் தான் இங்க நம்ம கூடி இருக்கிறோம். எத்தனை மூட்டை நெல் இருந்தாலுமே விதை நெல் தான் அடிச்சு புடிச்சு. அக்கா கார் எடுக்க முடியல இன்னைக்கு, பள்ளம் தூக்கிட்டாங்க, இருந்தாலும் 2 வீலர் வந்துட்டேன் காரணம் ஒருத்தர் சொல்றாங்க. இன்னைக்கு மழை இருந்தா வர முடியாது நினைச்சு இருந்தாலும் வந்துடும்கான்னு சொல்லி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமாகப்பட்டது நம்மளா சேர்த்து வைங்க. அதுதான் இப்போ அடுத்தது என்ன சொல்லணும்னா நம்ம இந்த உயிரை நம்ம இந்த உயிரை பாதுகாத்துக்கணும். நம்மள சேவை செய்யணும். அக்கா கூட சொன்னாங்க திருப்பணி செய்யறோம். நம்ம சாலையில கூட சேவை செய்யறோம். நம்மளுக்கு செய்வோம், திருப்பணி செய்யறோம், அதெல்லாம் சொல்றோம். அப்ப சேவைனா என்ன செய்ய வேண்டும்னா ஜீவன், நம்மளோட ஜீவன் மரண அவஸ்தையில் சிக்கி நலியா வண்ணம், அங்க சிக்கிச்சுன்னா போயிடுச்சுல கசப்பு திட்டிப்பிற நாட்டுக்கு. மரண அவஸ்தையில் சிக்கி நலியா வண்ணம் பாதுகாப்பதுவே சேவை. இந்த சேவை செய்யற அந்த சேவை செய்யற இல்லடா பாவி. மூச்சு பாவம்னா என்ன சொல்லுவாங்க? எறும்ப நசுக்கினா பாவம், சோறு போடலன்னா பாவம், அவன் கடன் கேட்டா பாவம், பாவம் கேட்டான் குடுக்கலன்னு மூச்சு நீ துண்டாடிட்டு இருக்கிய அதுதான்டா பெரிய பாவம், அதை பாருடா பாவிங்கிறாங்க. அப்போ ஜீவன் மரண அவஸ்தையில் சிக்கி நலியா வண்ணம் பாதுகாப்பதுவே சேவை. இது யார் சொன்னது? ஸ்ரீ காக்கபுசுந்தர் பிரான் அவர்கள் 2 லட்சம் தீர்க்க தரிசனம் எழுதிருக்காங்களா? 2 லட்சம் தான், 2000 இல்ல, 2 லட்சம் தெய்வ உத்தரவு, 2 லட்சம் தீர்க்க தரிசனம் எழுதிருக்காங்க. ஆனா அவருக்கும் தேகம் கொடுத்து தேகம் முக்தி கொடுக்கும் போது நம்ம தெய்வம் தான் காத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அப்போ சாவதனை தள்ளியே சேவை கொள்க. சாவதனை தள்ளியே. இப்ப சாவதனை தள்ளோம்னா அப்போ இது இருக்கிற இடம் தெரிஞ்சாதானே நம்மளுக்கு அந்த உயிர் எங்க இருக்குன்னே தெரியலனா நம்ம எப்படி அதை நம்ம இது பண்ண முடியும்? அப்போ அந்த உயிர் இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ உன் வீட்டில் நீ தேடி வைத்திருக்கும் உரல் உடக்கை முதலியவனை ஒவ்வொன்றும் இருக்குமிடம் தெரியும் அல்லவா? தெரியுமா? அக்கா உங்க வீட்டுல கிரைண்டர் எங்க வச்சிருக்கீங்க? இந்த அக்கா வீட்டுல வச்சிருக்க கிரைண்டர் நம்மளுக்கு தெரியாது. உங்க வீட்டுல வச்சிருக்க உங்களுக்கு தெரியும், அது தெரியுது. அது மாதிரி அக்கா நீங்க போன தடவை வாங்கினீங்களே ஒரு நெக்லஸ் எங்க வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தெரியணும். தெரியலையே அப்படின்னா அடுத்த நாள் யாரும் உங்களுக்கு எடுத்து போனோம் தெரியாது. இருந்தா தானே அது நீங்க கணக்கு பார்ப்பீங்க. 5 மோதிரம் வச்சிருந்தோமே 4 தானே இருக்குன்ட்டு 5 மோதிரம் இருந்ததே உங்களுக்கு தெரியல, யார் எடுத்து போனா உங்களுக்கு என்ன வந்தது? அப்படிதான் ஏமன் நம்ம ஏமாத்தி எடுத்து போயிடலாம் அவங்களுக்கு. அப்போ இந்த உடல் உழுக்கையெல்லாம் உங்களுக்கு இருக்குது தெரியுது. இவற்றை எல்லாம் உனக்கு தேடி தந்த உன் உயிர் எங்கே? இங்க இருக்குது, இது அங்க இருக்குது அப்படின்னு. அதுக்கு வேலைக்கு போச்சு எது எங்க இருந்தா என்ன போச்சு, கண்ண முடிட்டான்றாங்க அது மாதிரி. ஆனா அந்த இதெல்லாம் உனக்கு சொல்லி தர்றது, இப்படி போகாத, அந்த பக்கம் போனா நீ ரொம்ப ஆழமா இருக்குது, இந்த பக்கம் போகாது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குற அந்த உயிர் எங்கே இருக்கிறது காட்டு என்றால் அது தேகத்தில் குடியிருக்கும் இடத்தை உன்னால் காட்ட முடியவில்லையே. அப்படி தெரியாமல் இருப்பதால் தான் கடைசி நேரத்தில் யமன் அதை பற்றி கொண்டு போய் சின்னாபின்னம் படுத்தி நரகிற்கு ஆளாக்கி விடுகிறான். இந்த எச்சரிப்பு சத்தம் இதோ உன் செவியில் கேட்டு விட்டது. அந்த க்ஷணம் அதை தேடி காணும் முயற்சியில் ஈடுபட வேண்டாமா? அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும்? எங்க உயிர் எங்க 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 அப்படின்னு கொஞ்சம் தள்ளி அப்படி நம்ம பண்ணணும் இல்லையா? அதுதான் நம்ம மனித அறிவின் லட்சணம்.
அறிவு கொடுத்தது எதுக்கு அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அதாவது தெய்வம் உத்தரவு கூட அருளமுதம் வாக்கியம் நினைக்கிறேன். ஒரு புழு இருக்கு. அது என்ன பண்ணுமா, காலையில வெயில் வர்றதுக்குள்ளார அத சுத்தி ஒரு நீர் கூடு கட்டிக்குமா. ஏன்னா அந்த வெயில் வந்து இத வாட்டுச்சுன்னா அது சுருண்டு போயிடும்ல. அதுக்குள்ளார அத சுத்தி ஒரு கூடு இருக்கும். அது ஃபுல்லா தண்ணி இருக்குமா. வாட்டர் பெட். அது உள்ள அது இருக்குமா. அந்த புழு வந்து அது வந்து என்ன ஓரறிவு உள்ள ஒரு புழு சூரியன் கிட்ட தான் அதாவது வாட்டிடக்கூடாத அந்த சூரிய வீச்சுன்றதுக்காக நீர் கூடு கட்டுது. மனிதன் தலைமையிலே கெத்து கெத்து கெத்துன்னு எமன் காத்துன்னு இருக்கானே, நீ என்ன செய்து? புலி துரத்தி வருது. அந்த கதை சொல்லுவாங்களே, புலி துரத்தின்னு வருது, கீழ பாம்பு படமாடுது, ஒரு பாழுங்கிணறுல நீ தூங்கிட்டு இருக்க புடிச்சிட்டு. அந்த நேரத்துல நீ என்ன பண்ணன, தேன் அந்த கூடு உடைஞ்சு தேன் சொட்டுது. கீழ இருக்க பாம்ப பத்தியும், விஷ பாம்ப பத்தியும் கவலைப்படல. மேல காத்துட்டு இருக்க புலிய பத்தியும் கடலைப்படல. நாக்க நீட்டி அந்த ஒரு சொட்ட வாங்கி நீ சப்பு போட்டுட்ட. அதுதான்டா நீ இந்த உலகத்துல அனுபவிக்கிற சிற்றின்பம். இந்த உலகத்துல அனுபவிக்கிற இன்பம் நீ சொல்லிட்டு இருக்கிய. நான் பெருசா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். இப்படியாப்பட்ட கேவலம் கெட்ட இன்பத்தை தான் நீ வந்து அனுபவிச்சுட்டு இருக்க. நாக்க நீட்டி எப்படி அந்த தேனை நக்கின்னு இருக்கானோ, சொட்டு வாங்கி சப்பி கொட்டிட்டு இருக்கானோ, அததான்டா மேல புலி இருக்கு, கீழே பாம்பு இருக்குடா. பாவி நீ பார்த்து அந்த எமன்ட் எடுத்து தப்பிச்சுக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் வந்து நம்மளுக்கு நம் தேவா அதுக்குதான் நம்மளுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்காங்க தெய்வம். அப்போ நம் தேகாந்தியந்தத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கிற அவற்றில் ஒரு சின்ன பொருள் கூட கிரயமாக தரமாட்டோம். அதன் முழு கிரயத்தை யாராவது மதிக்க முடியுமா? முடியாது. அந்த எல்லாமே வந்து இந்த அவயங்கள் எல்லாம் இருக்கு. பாப்பா கூட சொன்னாங்க. அந்த நரி வந்து அந்த அவயங்களோட பேசுச்சுன்னு. அந்த அவயங்களுக்கு எது வரைக்கும் மதிப்புன்னு சொன்னா அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அப்ப நம்ம உடம்புக்கு எது ராஜா அப்படின்னு சொன்னா உயிர் தான் ராஜா அப்படின்னு சொல்றது. அப்போ நிறைய அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஜீவாத்மா பரமாத்மா ஆத்மாலே ஜீவாத்மா பரமாத்மா இருக்கு. இப்போ வந்து சொல்லுவாங்க கொசு முதல் அண்டரண்ட பட்சி வரை எல்லாத்துக்குமே வந்து அதன் வலிமைக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அதுக்கு ஆத்மா இல்லையா? அதுக்கும் தான் இருக்கு. ஆனா நமக்கு மனுஷனுக்கு என்னன்னா ஜீவாத்மாவோடு தனி சீதனமாக பரமாத்மாவும் கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு விசேஷம். பரமாத்மாவும் தனி சீதனமாக கொடுத்திருக்கிறது. அப்போது நம்ம சொல்றோம் தூளம் தேகம் சொல்றோம். இது எப்படின்னா வார்த்தை அளவில் நிற்பது தூள தேகம். ஜீவதேகம் என்னது? நினைவெண்ணப்பட்டது ஜீவதேகம். நினைவெண்ணும் ஆகியதுதான் ஆஹ் அப்புறம் நினைவென்னும் ஆகாயங்களில்தான் சர்வ சமத்துவம் இருக்கிறது. அது சதா சர்வகணம் தீமையை எச்சி வந்தால் இறுதியில் உன் கதி என்னவாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம், ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் அப்படிங்கிறாங்க. ஆத்மா என்னது? காரண தேகம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். பாக்குறோம், நம்ம செய்யறோம், நம்ம சாப்பிடுறோம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரண தேகம். ஆத்மா என்ன பெற்றது? தூள தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தூளம் எடுத்து வந்து இத்தூளத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா தான். ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். நம்மளுக்கு அடங்குச்சா இல்லையே இருப்போம். ஏன்னா நம்ம இப்ப யாரை சார்ந்து இருக்கோம்? தெய்வத்தை சார்ந்து இருக்கோம். அவங்க திருவாக்க பேசிட்டு இருக்கோம். அவங்க திருவாக்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அவங்கள சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து மூச்சு ஆடாது நமக்கு. அப்போ ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும்ன்றாங்க. இது படிக்கிறச்சு இன்னொரு வாக்கியம் தெய்வம் உத்தரப்படுவாங்க. டேய் நீ சொல்ற நான் உன்னோட உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு தத்தம் பண்ணிட்டேன்னு சொல்றேடா. அது சரி. ஆனா இந்த உடலை வச்சுதானே நீ இந்த பொய் பொருளை சம்பாதிக்கிற. அத வச்சு நீ உன் பொண்டாட்டிக்கு பயன்படுத்துற, புள்ளைக்கு பயன்படுத்துற, உன் அப்பா அம்மா காப்பாத்துற எல்லாம் பாக்குற. ஆனா அதெல்லாம் எனக்கு தானே சொந்தம். உன் உடல் பொருளாவே எனக்கு தத்தம் பண்ணிட்டேங்கிற. அப்ப நீ சம்பாதிக்கிறது எல்லாம் எனக்கு தானே. அதுல ஒரு 10% நீ எனக்கு கொடுத்தாதாடா அது உனக்கு நல்லது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அப்படி அதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் இல்ல. அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த கடமை நமக்கு இருக்கணும். அதுக்காக தான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாராமா. அவருக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா. இந்த கதை கரெக்டா பொருந்தும் அப்படின்றதுனால. சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்ததா. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னாரா, பார்க்ல உட்கார்ந்திருக்காரு அவரு. அடுத்த வேளை சாப்பாடு அவர் வந்து சொன்னாரா, "நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நீ வந்து எதனா ஒரு பிசினஸ் பண்ணு. நான் உனக்கு வந்து முதலீடா நான் பணம் குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. ஐயோ! அதெல்லாம் வேணாங்க. அது எனக்கு திரும்பலாம் கட்ட முடியாதுங்க. இல்லப்பா நீ எடுத்துக்கோ. எனக்கு வந்து நீ வந்து ரூ. 100 சம்பாரிச்சா எனக்கு ரூ. 10 குடு போதும் அப்படின்னு. அப்படிங்களா? அப்படின்னு சொன்னாரா. ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 10,000 குடுத்தாராம். இவன் வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடை போட்டு வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த லட்சம் ஆச்சாம். அது இவனோட கணக்கு என்னன்னா, இவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10% குடுக்கணும் அப்படின்ட்டாங்க. இது கூட எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா, வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இத சொல்றேன் அப்படின்னு
சரி சொல்லி பண்ணானா. அவன் பார்த்தனா அடுத்தது வந்து வீடு வாங்குனானா, கல்யாணம் பண்ணானா, கார் வாங்கினானா, மாடி மேல மாடி கட்டிட்டானா, அப்படியே அந்த கடை வந்து விருத்தி ஆயிட்டே போதும். பல பிரான்ச் திறந்துட்டானாமா. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்தா. இது வந்து ரூ. 10,000 எனக்கு குடுத்தாரு அந்த ஆளு. பாப்பா கூட இந்த கதை நீ சொல்லியிருப்பியாம்மா? செவிய முதல்ல சொல்லியிருப்ப. ஆமா, ஆமா, ஆமா. அது வந்து ரூ. 10,000 குடுத்தாரு. இது வந்து இன்னைக்கு பல கோடியா நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? என்னோட உழைப்பு. நான் தூங்காம இருந்தேன். நான் தூங்காம பாடுபட்டேன். நான் பல தியாகங்கள் பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்தது. இவனுக்கே நான் குடுக்கணும். அப்படின்ட்டு அந்த மாசம் குடுக்காம விட்டுட்டேன். இவரும் காத்திருந்து, காத்திருந்து பார்த்தாராம். ஒரு 1 மாசம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சா, அப்ப திடீர்னு வந்தாராம். அவர் பேர் கூட ஏதோ மாணிக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாப்பா செவியமுதல இந்த கதை சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து கேட்டா மாணிக்கம் அப்படின்னா, இவரு பார்த்துட்டு வேண்டா வெறுப்பா இந்த ஆள் வேற ஏன் வந்ததுன்னு நினைச்சாராம். இப்ப பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாரா. மாணிக்கம் என்ன அடையாளம் தெரியுதா? நான் வந்து பார்க் நம்ம சந்திச்சோமே. இல்லப்பா 1 வருஷமா எனக்கு எதுவும் உங்ககிட்ட இருந்து எந்த பங்கும் வரல. இந்த டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அது மாரி எதுவும் வரல. அதான் உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாராம். அப்படியா? ஆமா. நான் ஏன் குடுக்கணும் உங்களுக்கு? நீங்க அன்னைக்கு ரூ. 10,000 குடுத்தீங்க. அதுக்கு எவ்வளவு வருஷம் குடுத்துருக்கேன் நானு. இப்ப எதுக்கு நான் குடுக்கணும் உங்களுக்கு? இது ஏன் பாடுபட்டதுனால தானே வந்தது அப்படின்னு சொன்னாராமா. அப்போ இது எதுக்கு சொன்ன கதைன்னா, தெய்வம் சொன்ன கதை மாரி வரும். இது எதுக்கு சொன்ன கதை அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல வந்து நாம அப்படிதான் இருக்கோம். அந்த கடை தெய்வம் வந்து நமக்கு எல்லாமே பண்ணிட்டு 24 மணி நேரத்துல நீ 23 மணி நேரம் நீ எடுத்துக்கோ. 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் நீ எம்மை நினை மூல மந்திரத்தை நாவோடு ஒட்டி வச்சுக்கோ. நீ வந்து வேத வாக்கியங்களை படி என் திருவாக்கை கேளுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 23 மணி நேரத்தை நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். அந்த 1/2 மணி நேரத்தை ஒரு 1/2 மணி நேரம் இருக்குதுன்னா சரி ஆமா இன்னைக்கு என்ன டெய்லியே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாள் சொல்லாட்டிதான் என்ன வருது? நம்மளுக்கே இவ்வளவு பாடு இருக்குது. ஒரு கஷ்டம் வந்துட்டுமே. ஆமா என்ன மூலமந்திரம் சொல்லி என்ன ஆக போகுது நம்மளுக்கு? நானும் தான் விடாம சாலைக்கு போறேன். நானும் தான் எல்லாம் பண்றேன். என்ன பெருசா வாழ்ந்துட்டேன். எல்லா கஷ்டம் தான் எனக்கு தான் வருது. என் பையன் வந்து என்ன திட்டிட்டு போறான். என் மருமகன் என்கிட்ட சரியா பேச மாட்டான். இப்ப இங்க இருக்கவங்களே பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு பாப்பாக்குன்னா அவளுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி எக்ஸாம்ல நான் அவ்வளவு படிச்சு எனக்கு என்ன மார்க் கம்மியா தான் வருது. இப்ப வேலைக்கு நான் போக வேண்டியது இருக்கு. ஒருத்தருக்கு தான் அந்த கலக்கு இதுக்கெல்லாமா கடவுள் வந்து காரணமா இருப்பாரு. அப்ப நம்மளும் என்ன பண்றோம்னா, அவர் தெய்வத்துக்கு குடுக்க அந்த டிவிடெண்ட நம்ம நேரம் தான். அவங்க காசு பணம் கேட்கல. எத்தனை பேர் கரெக்ட்டா குடுக்குறோம்? குடுக்குறோமா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சொல்றாங்க. ஒரு வாக்கியம் படின்றாங்க. எனக்கே 16 தரம் வீசம் நாழிகை தவம் நல்லா தான் தெரியுது. அது எத்தன வாய்க்கிழிய பேசுறோம். சபையில எல்லாம் வச்சு நல்லா பேசுறோம். ஆனா டெய்லி நம்ம பண்றோமா? இந்த பக்கம் இவங்க பாப்பா படுத்துருக்கா. குரு திசை நோக்கி பண்ணணும்னு சொல்றாங்க. நான் எப்படி இப்படி திரும்பி பண்ணது? தெய்வம் நான் எப்படியே சொல்றேன். மன்னிச்சுக்கோங்க தெய்வமே. அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு அப்படி சொல்லியிருப்போம். அவங்க சொன்னதை பின்பற்றுறோமா? சொல்லுவோம். எனக்கெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். தெய்வம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த மார்க் போட்டா எனக்கு 10 மார்க் கூட வராது போல இருக்குடா. ஏன்னா நான் சமைச்சுட்டு இருப்பேன். ஏதோ கிளினிக் வேலை பார்த்துட்டு 9 மணி வணக்கம் பண்ணா, இந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. குரான்ல சொல்வாங்க, அதாவது தகுதியான காரணம். அதாவது ரொம்ப கரெக்ட்டான காரணத்த தவிர, மத்த எதுக்காகவும் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, துஆ பண்ணுவாங்க இல்லையா? அந்த வணக்கம் பண்றத தள்ளி வைக்கவே கூடாதாம். அப்பதான் நான் யோசிப்பேன். அப்படி பார்த்தா எனக்கு மார்க்கே வராதே. எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப காலையில மகா சங்கல்பம் சொல்லணும். மகா சங்கல்ப மந்திரம் சொல்லிட்டு பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அப்ப மகா சங்கல்ப மந்திரம் கூட தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாராம். என்னடா ஓடி வர? அப்படின்னா, இல்லங்க தெய்வம் மணி அடிச்சுட்டாங்க. அதான் ஓடி வந்தேன். அப்பதான் தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. இனிமே யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்க இருந்து சொல்லுங்க. ஆலயத்துக்கு தான் வந்து சொல்லணும் இல்லைன்னாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, நான் 6:50 கிளம்புனா 7 நடு ரோட்ல தான் வரும். எனக்கு 7 மணி மகா சங்கல்பம் சொல்ல வேண்டியதுன்ட்டு. இப்ப திடீர்னு டிராபிக்ல நிறுத்திட்டு சொல்ல நீங்க சொன்ன மாரி கார் ஓட்டிட்டு சொல்லிட்டுதே போவேன். பட் அதுக்கெல்லாம் மார்க் குடுப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இல்ல அதுக்கு சொல்லல. இல்ல சொல்ல வரேன் நமக்கு. அதுதான் இந்த கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நமக்கு வந்து முதல்ல ரொம்ப ஆரம்பிச்சோம். தெய்வம் வராங்க, தெய்வம் சொன்னாங்க. டிவிடன் கரெக்ட்டா தான் குடுத்துட்டு இருக்கோம். நாள் போக, 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 போக நமக்கு எல்லா சௌகரியங்களும் வந்து இந்த மாயை வந்து நம்மள அப்படியே ஆட்கொண்டு, மேல அப்படியே ஒரு கவசமா படிஞ்சு, திரைகளா படிஞ்சு, தெய்வத்துக்கு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு பேசின தலைப்பு மாரி தெய்வத்துக்கும், இறைவனுக்கும் மனுவுக்கும் உள்ள இடைவெளியிலேயே அதிகமாயிடுது. ஏன்னா இவன் சௌகரிய சங்கதிக்கு அதுல ஊறிட்டான். இவனுக்கு வந்து இதெல்லாம் தெய்வம் தான் இவனுக்கு இவ்வளவுதான் குடுக்குறாங்கன்றது போயி, ஏன் உழைப்பு, ஏன் சம்பாத்தியம், ஏன் அறிவு, ஏன் மூளை பயன்படுத்துறேன்றது வந்துட்டு தெய்வத்த நம்ம மறந்துடுறோம். அது பண்ணவே கூடாது நம்மளுக்கு. அதுதான் தெய்வம் சொல்லுவாங்க. நீ வந்து உடல் பொருள் ஆவிய நீ வந்து எனக்கு தத்தம் பண்ணிட்டேன்னு எல்லாம் எனக்கு தான் சொந்தம். இருந்தாலும் நான் அது உனக்கு வந்து பர்மிட் பண்றேன்ல உன் பொண்டாட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோ எல்லா கண்டம் ஒரு 10% எனக்கு குடுக்குவானாவாடா அப்படின்னு அவன் காசு பணத்தை சொல்ற இந்த நேரத்தை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. எனக்காக நீ நேரம் செலவழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம திரும்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து நித்தியம் எது அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதுனால அதுக்கு திரும்ப வந்துடும். இப்போ வந்து அறிவு நம்ம என்ன பண்ணோம்னா அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க தெய்வம். அது யாரோட சொத்து? ஏன் அறிவு ஏன் அறிவுன்னு சொல்றோம் நம்ம அறிவாது
அறிவு ஈசனுடைய சொத்து. இந்த மனிதனின் அழிவுடலில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு தெய்வ ஆசானின் உதவி கொண்டு நித்திய ஜீவ வாழ்வை பெறுவதற்கான காரியத்திற்கு பயன்படுத்தாமல் வயிற்றுப்பாட்டுக்கு அழிவுலக மதிப்பு வெறிச்செயலுக்கு செலவு செய்தால் கடைசியில் மதிப்பு, அதாவது யமன் கையில் சிக்கி நாரி கசப்பு தீட்டு ஜீவஜலம் வெளியாகி பிண நாட்டமுடன் சாக வேண்டியதுதான். அலகை தூலத்தில் அவன் நித்தியமாக குடியேறி கொள்கிறான். அப்போ எது நித்தியம் நம்ம பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, உயிர் நித்தியம் ஒண்ணு படிச்சோம். அடுத்தது என்றாக நித்தியமாக குடியேறி கொள்கிறான். அலகை தூலத்தில் அவன் நித்தியமாக. அப்ப நித்தியமான ஒரு தூலம் ஒண்ணு இருக்குது நம்மளுக்கு. இந்த தூலம் பொய் தூலம், இந்த மாமிச தூலம் பொய் தூலம், இது அனித்திய தூலம். மண்ல போட்டா அழிகிறது, நெருப்புல போட்டா எரிஞ்சிருது. அப்போ நித்திய தூளம்னு ஒண்ணு இருக்குது போல இருக்குது. அப்போ இந்த தூளம் இல்ல, அது நித்திய தூளம். எது நித்தியம்னா அப்ப தூளம் நித்தியம், ஆனா இந்த தூளம் இல்ல. அப்போ நித்திய தூளம் ஒண்ணு, அது நரக, அது அலகை தூளம்னு ஒண்ணு இருக்குதுல, அதுவா இருக்கணும். இல்லைன்னா தங்க தூளமா இருக்கும். அதுவும் நித்திய தூளம் தான். தங்க தூளம்னு ஒண்ணு இருக்குது, அதை கை போடதான் நம்மளுக்கு இந்த தூளத்தை கொடுக்கறது. பொன்னரங்க தேவாலயம் அக்கா சொல்லிட்டாங்க, தீபாக்கா, ஷாலை தீபாக்கா. இப்போ நம்ம அதுதான் நம்ம சொல்லுவாங்க, பெரிய பில்டிங் கட்டணும்னா ஒரு குடிசை போட்டு வச்சிருக்க மாதிரிதான் இந்த தூளம். இப்ப நித்திய தூளம் ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு. அது என்னன்னா, ஒண்ணு நித்திய தங்க உடலா இருக்கணும், இல்ல நித்திய அழகை தூளமா இருக்கணும். அது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து அப்படின்ட்டு. அடுத்தது உன் உயிர் தினமும் சதா 21,600 தரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு பாழாகிறது. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் நம்மளுக்கு. ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம். அப்போ ஆனால் ஆசான் திருவடியை அடைந்தவர்களின் உயிர் அது எப்படி இருக்கானா, மைன்யூட்டான கூரிய ஊசி முனை போன்ற மேல் நோக்கி செல்லும் சுஷும்னா நாடியின் வழியாக பரமபதத்துக்கு அழைத்து செல்லப்படுது. நம்ம நார்மலா நம்ம இந்த லௌகீக வாழ்க்கை, இந்த தூள சம்மத வாழ்க்கை, அதுல இருக்கிறச்ச நம்ம நாடி கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனா தெய்வத்தை நினைவோட இருந்து தெய்வத்து கூட இருக்கிறச்ச நம்ம அந்த சுஷும்னா நாடி நரம்புகள் எல்லாம் பேசுவாங்களா, அது வழியா மேல் நோக்கி மைன்யூட்டான பாதையில. அதுதான் சொல்லுவாங்க, உள்நாக்குக்கு கீழே வச்ச விளக்கு கொண்டு ஏறி இதெல்லாம் சொல்லுவாங்க. அது உயிர் எப்படி போறது, டிராவல் ஆகுது, அங்க போடுவாங்க. அந்த கபால மோட்சம் அதெல்லாம் பேசுறாங்க. நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், நீ ஒண்ணுமே பண்ணாத, மூல மந்திரம் சொல்லு, நாக்கோடு விட்டுட்டு எம்மை நினை, எம்மை தவிர வேறொன்றை நேசிக்காத, சுலபமா கொடுத்துட்டாங்க. நம்ம இதுல ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எவ்வளவு தேர்தல 11 பதி இறைவன் 10 நீ நினைச்ச 10 உன்னை கை விட்டுரும், எவன் வர நேரத்துல விட்டுட்டு ஓடி போயிடும். ஆனா இதுதான் உன் கூட நிற்கும், அதை மட்டும் நீ கெட்டியா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதன் அழிந்து போக கூடியவனா? இல்லை, அழியாத நித்திய இறை வஸ்து. அதுதான் அந்த உயிர், நித்திய இறை வஸ்து. இவன் தலைக்குள் குடியேறி இருப்பது யாருக்காவது தெரியுமா? அதுதான் சொன்னாங்க, நீதி எனும் பொருளான. நம்மளோட நம்ம எடுத்த பாடல்ல கூட அதான பாடணும், நீதி எனும் பொருளான மனு குலத்தை. இன்னொன்னு அந்த பாடல் பாடுவோம்ல, பரம்பொருள் அடுக்கல, அதுலயும் நம்ம பாடுறோம். அப்போ அந்த பரம்பொருளே அப்படின்ற அந்த பரம்பொருள் யாரு? நம்ம தெய்வம் தான். அது நம்ம ஜீவனா நமக்குள்ள குடியேறி இருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இறைவன் இவனை சாக விட மாட்டான். எப்போடி காலத்துக்கும் நித்திய சொர்க்கத்தில் இருந்து ஆள வந்த தலையாக மனு தலையை இறைவன் படைத்து விட்டான். இவனோட தலையெழுத்து 6வது அறிவை கொடுத்து நீ நித்திய சொர்க்கத்துல இருக்கணும்னு இவன் கையை முடிச்சிட்டு போனா நாம என்ன செய்வது அப்படின்றாங்க. உன்னை படைச்சது அதுக்காக தான், நித்தியத்துக்காக, நித்திய சொர்க்கத்துல இருக்கணும் தான் படைச்சது. நம்ம அக்கா காலையில சொன்னாங்க, நம்ம எல்லாம் அந்த ஜீவநாட்டுல ஒன்னா இருந்தோம். தீபாக்கா சொன்னாங்களே, ஜீவநாட்டுல ஒன்னா இருந்தோம், இங்க வந்துட்டு அதாவது நமக்கு அவ்வளவு ஜீவ ஒட்டு இருக்குது, நம்மளுக்கு ஒரு பாசம் இருக்குது, நம்மளுக்கு கூட பொருந்த ரத்த சம்பந்தம் இல்லாட்டியும் அந்த ஜீவ சகோதரத்தை ஒட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஜீவ வள நாட்டுல நம்ம எல்லாம் ஒன்னா இருந்திருக்கோம். நாங்க அதே மாதிரி இப்ப இங்க எப்பவுமே அந்த சொர்க்கத்துல இருக்கதான் நீ படைக்கப்பட்ட, அதுக்குதான் அந்த 6வது அறிவு தந்தது. ஆகவே மனிதன் உடல் உள்ள போதே அந்த நித்திய சொர்க்க வாழ்வை பெற்றே ஆக வேண்டும். பெற தவறி விட்டாலோ அவஸ்தையாகிய நரகம் நித்தியமாக இது ஒரு நித்தியம். அப்போ நித்திய சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய நரகம் ஒண்ணு. அப்போ மனு நித்தியம்னு சொன்னாங்க, அதுல இந்த பீத்த உடல் நித்தியம் இல்ல, உயிர் நித்தியம்னு பார்த்தோம். அதே மாதிரி நித்திய உடல் ஒண்ணு இருக்குன்னு பாக்குறோம். அது என்னன்னா, தங்க உடல் ஒண்ணு இருக்கு, அழகை தூளம்னு ஒண்ணு இருக்குன்னு அது நித்தியம்னு பார்த்தோம். நித்திய சொர்க்கம் ஒண்ணு இருக்கு, நித்திய நரகம் ஒண்ணு இருக்கு. எத்தனை நித்தியம் வருது? இதெல்லாம் மேல ஒரு நித்தியத்தை முதல்ல விட்டது நித்தியமாகிய இறைவன். இறைவன் தான் நித்தியம் முதல்ல. பல வாக்கியம் நித்தியமாகிய இறைவன். அப்போ இறைவன் நித்தியம். எது நித்தியம்? நம்ம கேட்ட கேள்விக்கு நித்தியமாகிய இறைவன்
நித்தியமாகிய உயிர், நித்தியமாகிய அழகை தேகம், நித்தியமாகிய தங்க உடல், நித்தியமாகிய சொர்க்கம், நித்தியமாகிய நரகம். இவ்வளவு இருக்குது. மத்த எல்லாம் அனித்தியம் தான். அது எவ்வளவு பெருசா வானம் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பூமியா இருந்தா எல்லாமே வந்து அழியக்கூடியதுதான், அநித்தியம் தான் அப்படின்னு தெரியுது. பேரின்ப நித்திய வாழ்வை கைப்போடுகிற வல்லப வஸ்து மனிதனத்தில் மட்டும்தான் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம இது எதுக்குன்னா, ஒண்ணு நரகத்துக்கு பயந்தாவது, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது நீங்க மெய்க்கு வாங்க போறாங்க. எதுக்கு நீங்க எல்லாம் அந்த மெய் வழிக்கு வந்தீங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணுமா? எனக்கு சொர்க்க வாழ்வுக்காக வந்தேன். நரகம் பயமா இருக்குதுப்பா, அதுக்காக வந்து எதனா ஒண்ணு எடுத்துக்கோ. நீ எதுனா ஏன் வந்தனே சொல்லக்கூட தெரியக்கூடாது. ஏய், நரகத்துல போய் மூஞ்சி முகர வீங்கி போய் உரு வச்சு நான் சாவக்கூடாதுல, அதுக்காக நான் மெய் வழிக்கு போறேன்டா. இல்ல அந்த சொர்க்க அந்த சுகந்தத்தை நான் வந்து அனுபவிக்கணும்னு போறேன் நானு. என்னைக்குமே அங்க வந்து சூரியன் எப்பவுமே இருக்கவங்கள இருக்குமாமா அங்க. வெளிச்சமே இருக்காது, இருட்டே இல்ல. அது அந்த அதுக்காக நான் அங்க போறேன். கோடி சூரிய பிரகாசம். தங்குள் பகல் வெள்ளிக்கிழமை அப்படின்வாங்க, பாடல்ல கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாடல் சொல்லுவாங்க. அப்போ இந்த இப்போ திரும்ப நித்திய உடல்றாங்க. ஆனா இந்த உடல் இல்லைன்னு சொல்றாங்க. தெய்வம் என்ன சொல்றாங்க? இந்த அநித்திய உடலை விட்டதும், இந்த அநித்திய உடல் இது. அப்போ நம்ம சொல்றது மனு நித்தியம், உயிர் நித்தியம். ஆனா இந்த உடல் நித்தியம் இல்ல. இந்த ஏன் சொல்றோம்னா, தெய்வம் உத்தரவு பண்றாங்க இந்த அநித்திய உடல்னு சொல்லிடுறாங்க அவங்களே. அப்ப நித்திய உடல் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அழகிய உடல் நித்தியம், தங்க உடல் நித்தியம். அப்போ இந்த அநித்திய உடலை விட்டதும் நித்திய ஸ்வர்க்கத்திலோ அல்லது அழியா அவஸ்தை ஆகிய நரகத்திலோ எக்கோடி காலம் தங்கி இருக்க வேண்டும். அப்போ இன்னும் ஒண்ணு என்ன, இப்ப நம்ம நித்திய சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தவளை இருக்குது, இன்னும் முதலை இருக்குது. இப்போ தண்ணியில வாழணும்னா அதுக்கேத்த மாதிரி அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். தரையில வாழணும் அதுக்கேத்த மாதிரி சிஸ்டம் இருக்கும். இங்க வாழ்றது இங்க வாழ முடியாது. அங்க போனா மூச்சு எரிச்சிடும். மீனை தூக்கி நிலத்துல போட்டீங்கன்னா அது மூச்சு எரிச்சிடும். சோ ஒவ்வொரு இடத்துல வாழ்றதுக்கு அதுக்கான தேகம் தேவைப்படுது. அதே மாதிரிதான் அந்த சொர்க்கத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வேணும் இருக்குது? சொர்க்க உடல் வேணும். நம்ம சும்மா இந்த உடல்ல போய் நம்ம அந்த சொர்க்கத்துல வாழ முடியாது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றாங்க வள்ளுவர் பெருமான் சொல்றாங்க, நெடும்புணலில் வெல்லும் முதலை அடும்புணலில் நீங்கின் அதனை பெற அப்படின்றாங்க. முதல்ல வந்து தண்ணியில அதுதான் ராஜா, எல்லாத்தையும் சாகடிச்சிடும். ஆனா இங்க போனா அப்படி திருப்பி போட்டானா அது செத்து போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அந்த சொர்க்க வாழ்வு வேணும்னா அந்த சொர்க்க உடல் தான் நம்ம அங்க டிராவல் பண்ண, இந்த உடலை வச்சு அங்க போக முடியாது அப்படிங்கறது ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, நரகத்தில் இவனுக்கு தரப்படும் தேகமும் இம்மனு தூளம் போல 9 மடங்கு வல்லபமும் உணர்ச்சியும் கொண்ட அழிவில்லாத தேகமாச்சே. இங்க நீங்க பசிக்குது, அக்கா சொன்னாங்க 1 மணிக்கு நம்ம சாப்பிடணும், இது இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு. அங்க போனா இப்ப இருக்கிற பசி மாதிரி 9 மடங்கு பசி நரகத்துல. அதாவது இப்ப இருக்கிற உடம்பு மாதிரி 9 மடங்கு வல்லபம் பெற்றது. அதுதான் சொல்றாங்க, 9 மடங்கு வல்லபம் உணர்ச்சியும் கொண்ட அழிவில்லாத தேகமாச்சே. சாவென்பது அதற்கு எப்பவும் கிடையாதே. இந்த வேதனையை அனுபவிக்கவா இந்த பிறர்க்கரிய மனித உடலை ஈசன் இவனுக்கு தந்தான். தனக்கு தரப்பட்டுள்ள இந்த அறிவு தூளத்தை கொண்டு நித்திய மெய்யை அறிந்து அடைந்து மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் அதி வல்லப ஸ்வர்ண தேகத்தில் குடியேறி எக்கோடி காலத்துக்கும் மகிழ்ச்சிகர வாழ்வில் இருக்க வேணும் என்றே இறைவன் இவனுக்கு இந்த அறிவு தேகத்தை கொடுத்தான் அப்படின்ட்டு. இப்ப வந்து சொர்க்கத்து நம்ம என்ன சொல்றாங்க, இப்ப நிறைய பேர் இருக்காங்க சூசைட் சொல்றாங்க இல்லையா? அதாவது என்ன சொல்றாங்க, தற்கொலை. தற்கொலை செஞ்சுட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. செத்து போயிட்டு நீ நரகத்துக்கு போயிட்டா அது அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நரகத்துல வந்து உனக்கு வந்து சாவே கிடைக்காது. அந்த உங்களுக்கு அதுக்குதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்ற, கல்நார் சொல்றாங்க, ஆஸ்பெஸ்டாஸ் கல்நார். அது வந்து என்னன்னு எரிச்சீங்கன்னா நல்லா திகு திகு திகுன்னு எரியுமா. ஆனா அதை அணைச்சிட்டோம் போனா அது அப்படியே உருவம் அப்படியே இருக்குமா, அது அழிவே அழியாதாமா. ஐஸ் கட்டி எடுத்து வந்து அறுத்து 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 போட திரும்ப ஒண்ணு ஒண்ணு ஆயிடும். அது மாதிரிதான் அந்த உடலுக்கு, நரக உடலுக்கு அழிவே இல்லை. அதே மாதிரி 1 வருஷமா 10 வருஷம், இப்ப ஜெயில் தண்டனை கூட 7 வருஷம் 10 வருஷம் நன்னடத்தை காரணமாக விட்டுடுறோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா கோடி கால நரக வேதனைன்றாங்க. அதுதான் நித்தியம். எக்கோடி காலம் அதுல போய் மாட்டிக்கலாமா, உனக்கு அறிவு கொடுத்தது இதுக்குதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, யாருக்கு இந்த அறிவை கொடுத்துட்டானா அந்த அறிவை இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதாவது தன்னறிவுல சாஞ்சிட்டு என்ன பண்றான்னா, எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாணிக்கம் கதையில வந்த ஒரு மாதிரி பன்னீர் தெளிச்சாங்களாம் ஒருத்தருக்கு. நேரா போயிட்டு அந்த இடத்துல முதுக காமிச்சானா, அந்த பொண்ணுங்கலாம் நிப்பாங்களே, என்னங்க முதுக காமிங்க, முகத்தை காமிங்களா, எல்லாம் உடம்பு தான் தெளி தெளி அப்படின்னா.
எல்லா உடம்புங்கிறதுக்காக இப்ப மாடு பால் கறக்கணும்னா கும்பல போய் கறக்க முடியுமா? காம்புல தானே கறக்கணும் பால். மாடு தான் பால் குடுக்குது எப்படி வேணா கறன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் தெய்வம் உத்தரவு பண்றாங்க இங்க. என்ன சொல்றாங்க அருளமுது 126வது வாக்கியத்துல பன்னீர் தெளிச்ச போது முகத்தை காட்டாமல் ஒருவன் தன் முதுகை காட்டினான். என்னடா இது என்று கேட்க எல்லாம் மேனிதானே என்றான். அப்போ இவன் யூகத்திற்கு நீ ஒருபோதும் இடம் தரக்கூடாது. விளங்கிட்டோ இல்லையோ இங்கிருந்து வாங்கியதை அப்படியே விழுங்கிவிடு. தெய்வம் என்ன கொடுத்தானோ வாங்கி அப்படியே விடு. சரி பார்க்கவும் பார்த்து கொடுத்துட்டாங்க. அதுல என்னென்ன சேர்க்கணுமோ உனக்கு வந்து இது சாப்பிட்டா எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும், இது சாப்பிட்டா எனக்கு சூடாயிடும் இல்ல. அவங்க சரி பார்த்து கொடுத்துட்டாங்க. அவங்க விடுங்கன்னா நீ விழுங்கு அவ்வளவுதான். அதுதான் உன் வேலை அப்படின்னாங்க. அங்க வந்து நம்ம அறிவுல சாயக்கூடாது. ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா புழக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுக்கு வெளியே வந்து வரட்டி காய வச்சிருந்தாங்கம்மா. முன்னாடி வந்துட்டு சிவன் வந்து வாப்பா நான் விபூதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உனக்கு வந்து நித்திய தேவன் குடுக்குற விபூதி. சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் மாதிரி உனக்கு குடுக்குறேன் வாப்பான்னா, மணி 1 ஆச்சு. நான் வெட்டி காய போட்டுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு போனேன்னா வெயில் போயிடும். அப்புறம் அது யார் பண்றது வேலைய அப்படின்னு சொன்னாராமா. உனக்கு வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, நான் வெரைட்டி காய போட்டுட்டு இருக்கேன். வெயில் போயிடும்னு சொன்னானாமா. அதுதான் அறிவு உனக்கு குடுத்துருக்கு. ஆனா அத புரிஞ்சுக்க கூட இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம் நம்மளுக்கு. இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா, ஏதோ வளையன் கதைன்னு நினைக்கிறேன். எலி புடிச்சிருந்தானா, வால புடிச்சிருந்தானா, எலி வால. இல்லையா? அவர் வந்து இந்தாப்பா விபூதி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து வால விட்டா எலி போயிடும். எலி பிடிக்க முடியும். அடப்பாவி நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா, இத வாங்கிக்கோடா. பஞ்சாட்சரம் அவங்க இப்ப கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா? திருவிழால. வாங்கிக்கோடான்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருப்போம். தெய்வம் வந்து எல்லாம் நம்ம நன்மைக்காக அவங்க பாடுபட்டு திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு அது படிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு வந்து அந்த மானியம் வந்து படிக்க அவ்வளோ வருத்தமா இருக்கும். இதே போர்வையாக போட்டாங்க, பசிய உணவாக கொண்டாங்க. எல்லா அப்படி இருக்கிறச்ச நீ வந்து தன்னறிவுல சார்ந்த சௌகரிய சகதி கடையை விட்டு நம்ம போக மாட்டோம். இப்ப கூட சபை நடத்துறோம்னா 3 ஃபேன் வேணும், ஒரு ஏர் கூலர் வேணும், எல்லாருக்கும் எல்லாம் வெயில் வந்துரும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. நம்ம கம்ஃபர்டபிள் ஜோன் தான் தேவை நமக்கு. அது தப்பே சொல்லல. நீ மகாராஜனா இருங்கிறாங்க. நீ நல்ல கார் வச்சுக்கோ. அப்பதான் ஷாலைக்கு போயிட்டு வர முடியும். கஷ்டம் தெரியாது. இதுக்காக ஒரு காரணம் சொல்லி வராம போயிடக்கூடாதுன்றாங்க. இங்க பர சௌபாகியரா இரு. நல்லா இரு. ஆனா இத மறந்துடாதடா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பாடுபட்டு கொண்டு வந்த ஒரு விஷயத்த நம்ப 10ல 11 வச்சுக்கணும். திரும்ப திரும்ப அதேதான். மத்ததெல்லாம் விட்டுடுறோம். 10ல 11 வச்சுக்கலாம். தெய்வமே சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன வந்ததுன்ட்டு. தெய்வம் எவ்வளவு நல்லது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அதெல்லாம் உனக்கு தெரியலையா? அதுதான். இது அடிக்கடிக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் தான். இருந்தா கூட இது ரொம்ப முக்கியங்கிறதுனால அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதாவது ஆ அப்புறம் இன்னொருத்தன் சொன்னானா, அடுப்புல வந்து துடுப்பு போட்டிருந்தானாம். ஐயோ! துடுப்பு வெந்துற போகுதுன்னு எடுத்துட்டு கைய போட்டு கிளறுனானாமா. பாருங்க உனக்கு 6வது அறிவு குடுத்திருக்கு. இது எல்லா தெய்வம் சொன்னது அருணாச்சலத்துல இருக்கும். 231 வாக்கியம். அடுப்பில் துடுப்பு வெந்து போகும் என்று இது எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ப பர வாழ்க்கை இப்படி குடுத்திருக்காங்க தெய்வம். அத விட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையை வந்து வீணா போயிட போகுதுன்றதுக்காக நம்ம அந்த பர வாழ்க்கையை விட்டுடுறோம்ல அதுக்கு உதாரணமா சொல்றாங்க. ஏய் இவ்ளோ பெரிய வாழ்க்கை உனக்கு வசந்தத்த குடுத்துருக்க வசந்த காலத்த. நீ இந்த அழிஞ்சு போகிற 100 வருஷ வாழ்க்கையை போயிட்டு அடுப்புல துடுப்பு போட்டு அது வந்து போகும் கைய விட்டு கலர்ற மாரி இந்த வாழ்க்கைக்காக லௌகீக வாழ்க்கை அந்த பர வாழ்க்கையை விட்டுறியடா பாவிங்கிறாங்க. உன்னை கெஞ்சி பார்க்கிறோம், கொஞ்சி பார்க்கிறோம், மிரட்டி பார்க்கிறோம், உஜாருன்றோம். இந்த தடவை கூட அக்கா பேசினாங்க குமாரிக்கா. நான் ஏற்கனவே பேசினேன். உயிருக்கான உஜார் நான் பேசியிருந்தேன் ஒரு தடவை. இது மாரி என்னென்னவோ சொல்லி நாங்க பண்றோம். ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப போய் உன் சௌகரிய சகதி கடல்லயே நீ போய் சிக்கின்னு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 6வது அறிவு எதுக்கு தரப்பட்டது நமக்கெல்லாம் அப்படின்னா, அக்கா சொன்ன மாதிரி தான். நம்ம ஜீவ வள நாட்டுல இருந்தோம் அங்க. அப்போ வந்த ஊரில் இருந்து அதுதான் நம்ம வந்த ஊரு. ஆ வந்த ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு போவதற்கு அழைத்துச் செல்லக்கூடிய அறிவு தான் 6வது அறிவு. ஆடு மாடுகளுக்கெல்லாம் இல்லையே அந்த அறிவு. அது வருது, சாப்பிடுது, அது பாட்டுக்கு வாழ்ந்து செத்து போகுது. அதுக்கு தவஷம் இல்ல, நரகம் இல்ல, பாவ புண்ணியம் இல்ல, சொர்க்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா உனக்கு மட்டும் தானே அது இருக்கு. அந்த 6வது அறிவு வச்சு என்ன பண்ற நீ போயிட்டு? ரியல் எஸ்டேட் வித்தா என்ன ஆகும்? இவங்களுக்கு வீடு கட்டி குடுத்தா என்ன ஆகும்? இப்படிதான் நீ பயன்படுத்துற உங்களுக்கு. இவங்க வந்து பினான்ஸ் குடுத்துக்கலாம் இவங்கள. இவங்களுக்கு வந்து இது என்ன இப்போ ஷேர் மார்க்கெட்ல இழுத்து விடுறான். அடப்பாவி அதுக்கு நாங்க சென்னையில இருந்துக்க முடியும். நாங்க எதுக்கு அங்க வரோம் நாங்க? இல்லையா? சாலைக்கு வரது தெய்வத்துக்கு போனா அங்க போனாலும் இதே பாடா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பேசுறவங்கள பார்த்தா, என்னப்பா இதுதான் நாங்க அந்த நரகத்திலிருந்து தான் நீங்க தப்பி பிழைச்சு இங்க வரோம்னா, இங்கேயும் ரியல் எஸ்டேட் பேசுறீங்களப்பா அப்படின்னு தோணும் எனக்கு. அழைத்துச் செல்லக்கூடிய அறிவுதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவின் மூலம் 7வது அறிவை அடைந்து, அந்த 7வது அறிவை கொண்டு இறைவனோடு ஐக்கியமாகி சாவாவரம் பெற்று நித்தியனாகி நித்திய ஆனந்தத்தில் நிலைத்திருக்க பிறந்தவனே மனிதன். அப்போ இன்னொரு
சின்ன ஒரு கதை மட்டும். உயிர் நித்தியம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த உயிர் வந்து இந்த மனுஷ உடல்ல இல்லன்னா என்ன மரியாதைன்னு நம்ம பார்த்தோம். அது 5 பைசா கூட பிரயோஜனப்படாது அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தர் இருக்கான் குப்பைன்னு சொல்லிட்டு, அவன் வந்து வயல்வெளிக்கு போறான் காலையில. நல்ல மழை வருது. அவன் வந்து இருந்து பணம் சேர்த்து ஒரு ரூ. 200 குடுத்து ஒரு செருப்பு வாங்கியிருக்கான். அவன் மழை வந்ததும் கால் ஃபுல்லா நனைஞ்சு போகுது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரூ. 200 குடுத்து வாங்குன செருப்பாச்சே இது. இத போட்டுன்னு போனா அவன் கால் போனா கூட பரவாயில்லன்னு நினைச்சு அத கழட்டி ஒரு வீட்டு கதவு தட்டுறான். தட்டுனதும் ஒருத்தர் வராரு. சாமி இது மாதிரி நான் வயலுக்கு போறேன். செருப்ப வந்து உங்க திண்ணையில வச்சுட்டு போறேன். நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்ல வீட்டுக்கு மழை போறச்ச எடுத்துக்கிறேன். அதனால என்ன தாராளமா வச்சுட்டு போ. அதே நான் திண்ணையில சும்மா இருக்கிற இடம் தானே வச்சுட்டு போன்றான். இவன் போறான். போயிட்டு வீடு திரும்புறதுக்குள்ள அங்க வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். போனவன் செத்து போயிடுறான். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு வந்து எல்லா சடங்குகள், செய்முறைகள்லாம் செய்றாங்க. இந்த மழை விட்ட பாடு இல்ல. அதே வழியா தூக்கிட்டு வராங்க. பயங்கர மழை அப்படியே தூக்கிட்டு வரவங்களுக்கு தூக்க முடியல அவங்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, திரும்ப அவங்க போய் கதவு தட்டுறாங்க. கதவ தட்டிட்டு, "ஐயா, இந்த மாரி ரொம்ப மழை பெய்யுது. நாங்க கொஞ்சம் இந்த பணத்த எங்க திண்ணையில வச்சுட்டு, நாங்க வந்து மழை நின்னத கொஞ்சம் எடுத்துட்டு போறோம். யாருக்குமே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. எடு செருப்பன்னு சொல்லிட்டு அவன் சொல்றானாமா, யாரு வீட்டு திண்ணையில யாரு பணத்த வைக்கிறது? இதுக்கா நான் திண்ணை கட்டி வச்சிருக்கிறேன் உனக்கு வேலையை பார்த்துன்னு போன்னு சொல்றாங்கம்மா. அப்போ செருப்பு வைக்க கூட பர்மிஷன் கொடுத்தவன் பணத்தை வைக்க ஏன் ஏன் அதே 5 அடிதான், அதே கண்ணு மூக்கு காது இருக்குது, அதே உடம்பு எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஒண்ணு மிஸ் ஆனது எது? அந்த உயிர். அந்த உயிர் அவனை விட்டு அப்படி போயிடுச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட அந்த மனுஷனுக்கு இல்லைன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்துற கதை இது. அப்போ அந்த உயிரை நம்ம எப்படி போற்றி பாதுகாத்து வச்சுக்கணும், அந்த உயிர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய், அறிவுரை பாடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த உயிர் யாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த உயிர் வந்து நம்ம ஜீவனா இருக்கும் பொருள். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? உன் தலைக்குள்ளார ஜீவனா இருக்கிற பொருளே நான் தான். அந்த ஜீவன் யாரு? உயிர் தெய்வமா தான் இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல போய் பார்த்தா, அதாவது இங்க இருந்து நம்ம சாலைக்கு போறதுக்கு அக்கா கார்ல போறாங்க, நம்ம பஸ்ல போறோம், ஒருத்தர் ட்ரெயின்ல போறோம், ஒருத்தர் பாத யாத்திரையா கூட போறவங்க எல்லாம் போறாங்க, ஒருத்தர் நாத்தாமலை வழியா போறாங்க, ஒருத்தர் அன்னவாசல் வழியா போறாங்க, புதுக்கோட்டை வழியா போறாங்க. ஆனா போய் சேர்ற இடம் இது மெய்வழிச்சாலை. நம்ம போய் சேரணும். அது மாதிரி உயிர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எங்க, அதாவது அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம தலையாய கடமை. அது என்னன்னே தெரிஞ்சுக்காது. இறைவன் நமக்கு கொடுத்தது எதுக்குன்னு சொன்னா, நம்ம வந்த ஊர்ல இருந்து அந்த சொந்த ஊர்ல போய் சேர்றதுக்காக, இறைவனை அடையறதுக்காக தான் நமக்கு குடுத்தாங்க. அத வந்து நம்ம வேற எது எதுக்கோ பயன்படுத்தி, இந்த உலக வாழ்க்கைக்கு எல்லாம் பயன்படுத்தி கடைசியில நம்ம என்ன பண்றோம்? வீணா போயிடக்கூடாதேன்றதுக்கு தான் இறைவன் அந்த 6வது அறிவை குடுத்தாங்க. அது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, தெய்வ சொல்படி நடந்து அந்த 6வது அறிவை நம்ம பயன்படுத்தணும். அதுக்குதான் தெய்வம் சொல்வாங்க. ஒரு பாடல்ல சொல்வாங்க. ஆஹ் ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தால வந்த மண்ணும், நித்திய பிறப்புக்கென்றே நிலத்தில் படைத்த மனு, 6ஆம் பிறப்பிலேயே அனித்தியனாய் போனாக்கால் 7ஆம் பிறப்புடலும் எடுக்காமல் போவாயே, பேரா பெரு நட்டமுடன் புனமென்ற பேரும் வரும், தேரா பிணநாட்டம் சிதறிவிடும் ஜீவ வித்து, என்றுமே மேலாமல் எரிநரகம் போவாயே, இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை. நாரி செத்து நலங்கழிஞ்சு போறதுக்கு. அதுதான் அவங்க தெய்வம் ஒண்ணு இடத்துல உத்தரவு பண்ணுவாங்க. நித்தியம் அனித்தியம் 2 தான் இன்னைக்கு இல்லையா? அப்போ நித்தியம் எதுனா துயர் அறுவது நித்தியம், துயர் உருவது அனித்தியம். 2டே வார்த்தை சொல்லிருப்பாங்க. துயர் உருவது அனித்தியம், துயர் அறுவது அதை அறுத்துட்டோம்னா அது வந்து நித்தியம் ஆயிடுது அப்படின்றாங்க. அப்போ என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே, இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை. மரளி வெறுண்டோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து. இப்ப நம்ம எல்லாம் வந்து அந்த குளத்துல பிறந்துட்டோம். பிறவா பிறப்பு அது. தெய்வத்தை பார்க்கலையே, நம்ம தெய்வ உபதேசமாகவே அந்த கவலையே இருக்கக்கூடாது. அது ஒண்ணுமே இல்லைன்னு தெய்வம் சொல்லிட்டாங்க. போச்சு நம்ம தெய்வத்தை தெரிஞ்சுட்டோம். நம்ம கூட இருக்க எவ்வளவு பேர் தெரியாம இருக்காங்களே, இது நம்ம எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட, போனதை பத்தி நினைச்சு கவலைப்பட. செண்டதை நினைப்போம் சிறியோர் தெய்வம் சொல்லுவாங்க. பாட்டையா சொல்லுவாங்க, நீ அதை விட்டுட்டு செண்டதை நினைப்போர் சிறியோர் அதை விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த வசனம் வாய்ச்சு, இதை நம்ம எப்படி பிடிச்சிட்டு அந்த பரமபத அடையணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். அப்போ மரளி வெறிண்டோடு, மரளியே பார்த்து பயந்து ஓடுற பான்குளத்தில் நம்ம பிறந்துட்டோம். வாழ்வாய் சிரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே, அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு வலுவாக்கு ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குலமே.
அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு எது நித்தியம் பார்த்தோம். அப்போ மனு நித்தியன்னு சொல்றாங்க. அப்போ மனு நித்தியன்னா மனு அப்படிங்கிறது ஒண்ணு உடல் இல்லாத உயிரும் உயிர் இல்லாத உடலும் என்ன பேயின்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து பிணம்னு பார்த்தோம். அப்ப அந்த உயிர் வந்து நித்தியம்னு பார்த்தோம். இந்த தூல உடல் வந்து நித்தியம் இல்ல அநித்தியம் தெய்வமே சொல்றாங்க. முதல்ல எது நித்தியம்னா நித்தியமாகிய இறைவன் சொல்றாங்க. அப்போ இந்த நித்தியமான உடல் ஒண்ணு இருக்குது. அது என்ன உடல்னா தங்க உடல் இருக்கு. அதே மாதிரி நித்தியமான அழகை உடலும் இருக்கு. அப்ப நித்தியமான சொர்க்கம் இருக்கு, நித்தியமான நரகமும் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. எல்லாம் தெரிஞ்சுச்சு. ஆனா திரும்ப எனக்கு ஒரே ஒரு கடைசியில நான் நிறைய சொல்றேன். மெய்யில் புரிந்ததில் புரியாதது நிறைய சொல்லுவேன். அதுக்கு நானும் பதில குடுத்துட்டே வருவேன். இப்ப இவ்ளோ பேசிட்டு கடைசியில எனக்கு ஒண்ணு தோணுச்சு. உங்களுக்கு அது தோணுதான்னு தெரியல. ஆரம்பிக்கிறச்ச நம்ம சொன்ன சைவ சித்தாந்தம் சொன்னாங்க உட்பொருள், பதி, பசு, பாசம், இறைவன் உட்பொருள், இறைவன் அனாதி, இறைவன் அப்படியே இருந்தாங்க. யாரும் படைக்கவில்லை. பசுக்கள் அநேகம் அதுவும் அப்படியே இருந்தது. அதனால அதுவும் படைக்கல. அதனால எக்ஸ்பைரி இல்ல அப்படின்ட்டு. அப்ப பல இடத்துல வந்து நம்ம தெய்வம் உத்தரப்பட சொல்லுவாங்க. அதற்காக தான் சொர்க்கலோகம் கட்டப்பெற்றது. அதாவது என்னன்னா அதாவது எந்த ஒரு அப்பாவும் தன் மகனுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு கத்தி வாங்க வைக்க மாட்டான். ஆனா நீ வந்து படைத்த இறைவன் படைத்த எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்ட. ஆனா அது கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்கிறதுக்காக தான் உனக்கு வந்து நரகம் என்ற ஒரு இத வந்து படைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இனிமே வந்து நித்திய சொர்க்கம், நித்திய நரகம் வரப்போகுதுன்னு சொல்லுவேன். நிறைய நாள் நான் யோசிப்பேன். அப்ப இப்ப இல்லையா? இப்போ நித்திய சொர்க்கம், நித்திய லோகம் வரப்போகுது, படைக்க போகிறது. அப்ப படைக்கப்பட்டா அது எப்படி நித்தியமா? இதுக்கும் அதுக்கும் ஒரு கான்ட்ராவர்சி வர மாதிரி தோணுச்சு. படைச்சா அதுக்கு எக்ஸ்பைரி இருக்கும். காலாவதி உண்டுன்றாங்க. இப்ப படைக்க போகிறோம்னா ஏற்கனவே இருக்கா அப்படின்னு. இந்த சந்தேகத்தோட உங்களுக்கு நான் விடுறேன் இதெல்லாம். நீங்க அது படிச்சு அடுத்த சபையில இத பத்தி நம்ம கலந்து ஆலோசிப்போம். கேள்வி புரியுது இல்லைங்களா? புரியுதுல. இப்ப எது ஒண்ணு படைச்சாலும் அதுக்கு வந்து அழிவு உண்டு அப்படின்றாங்க. இந்த உயிர்கள் வந்து படைக்கப்படவில்லை. அதனால வந்து அது வந்து உயிர் நித்தியம் சொல்றோம். இறைவனும் நித்தியமாகிய உயிர் மூல அண்ணாதி. அப்ப சொர்க்கம் நரகம் கட்ட நினைவெனும் ஆகாயத்துல சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. நம்ம நினைவு ஆகாயத்தை சொல்ல அது மாதிரி ஒண்ணு வருது. அப்ப நித்திய உலகம் என்னன்னா பிரளயம் வந்த அப்புறம் இந்த உலகம் முழுக்கவே போயிட்டு ஒரு பூசணிக்காய் வச்சாலும் இத்தனை அடி தூரத்துல அது சம மட்டமா இருக்க போகுது. அப்புறம் வந்து செலவில்லாமல் வெட்டிருக்கும் எல்லாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நான் படிச்சேன். என்ன சொல்றாங்கன்னா முதல்ல மனுதான் அழிக்கப்படுவான். நம்ம சத்துவங்கள் அப்படிதான் அழிக்கப்படுவான். உலகம் அழியறச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மழை வெடிச்சிடும், கடல் வெட்டிடும். அதெல்லாம் இருந்தாதான் இவன் வாழ முடியும். முதல்ல மனிதன் தான். இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி படிச்சேன். மனிதன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அழிக்கப்படுவான். அதுக்கப்புறம் தான் வந்து சத்துவங்கள் எல்லாமே அழிக்கப்படும் அப்படின்னு படிச்சேன். இப்ப நம்ம இந்த சபையை நான் எப்படி முடிக்க ஆசைப்படுறேன்னா, நித்திய ஸ்வர்க்கம், நித்திய நரகம் அப்படின்னு சொல்றாங்க. நித்திய சொர்க்கம், நித்திய நரகம் ஏற்கனவே இருக்கிறதா? இல்ல பிரளயத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட போகிறதா? இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க அழிக்கப்பட்டு நித்திய சொர்க்கம், நித்திய நரகமா போறாங்க. இது புரியாம இல்ல. இன்னொரு விஷயம் சொல்றாங்க. சொர்க்கம், நரகம் 2 பேரும் அங்கேயே தான் இருப்பாங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. சொர்க்க வாசிகளும், நரகவாசிகளும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்களாம். நரகவாசிகளுக்கு வந்து அண்ணல் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே அண்ணல் வந்து அவங்களை அப்படி தாக்குமா. ஆனா இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து நரகவாசிகளுக்கு ஒரு பனை மரத்தடி இருக்கும் இல்லையா? அந்த உயரத்துல இருக்கும் சூரியன். அப்ப எப்படி வெயில் வாட்டம் பாருங்க. ஒரு பனை மரத்தடினா எவ்வளவு தூரம் இருக்கும்? அந்த இடத்துல சூரியன் இருந்து இந்த நரகவாசிகளை வாட்டுமா. அதே இடத்துல தான் சொர்க்கவாசிகள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அப்படியே இந்த நிலா குளிர் மாதிரி இருக்குமாமா அவங்களுக்கு. இதெல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது. ஆனா என்னன்னா இதெல்லாம் பிரளயம் வந்த அப்புறம் சொர்க்கம், நரகம் அப்படின்னு நித்திய உலகம் வரும். தேகம் வந்து இப்ப இருக்கிறது கருணை தேகம். இனிமே நீதி தேகம் எடுக்க போறாங்க. அப்ப வந்து தீர்ப்பு நாள் வந்து மன்னிப்பு வாசல் அடைக்கப்படும்ன்றாங்க. அது எடுத்து அப்புறம் இப்ப வரைக்கும் ஓகே. ஆனா அவங்க நீதி தேகம் எடுத்து அந்த தராசு முனை 1 இன்ச் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் தான் அப்படின்றாங்க. அதெல்லாம் புரியுது எல்லான்ட்ட. அப்போ நித்திய சொர்க்கம், நித்திய நரகம் இனிமே படைக்க போறாங்கன்னா, படைக்கிற பொருள்னா அப்ப அழிவு உண்டு அப்படின்ற மாதிரி இதுக்கும் அதுக்கும் வேற வருது. தெய்வம் சொன்னா எல்லாமே கரெக்ட். அதெல்லாம் மனசு சம்மதிக்க, அறிவு சம்மதிக்க இருக்கு. இத நான் உங்ககிட்ட தூக்கி போடுறேன். இத நீங்க வச்சுட்டு, இனிமே நிறைய படிக்கிறச்ச இத வச்சு படிச்சு, இதுக்கு வந்து அடுத்த சபையில நம்ம திரும்ப இத பத்தி கொஞ்சம் பங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லி, நம்ம தெய்வம் உத்தரவுப்படி வலுவாக்கு அவர்களோட வாக்கு, அவரோட திருவாக்கு அதை அறிந்து நாம எல்லாம் வாழ்வீர் மனுக்குலமே என்ற தெய்வ ஆசீர்வாதம் போல என்றும் நம் குல தெய்வம் மூக்கு வெளியே மூச்சு விடாத அவங்களுடைய ஊன் உறக்கமற்ற பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் வாக்குக்கேற்ப நாம் எல்லோரும் ஆண்டவர்களின் அன்பையும் கருணையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. மீண்டும் மீண்டும் முக்தி பெறுவை தொடரும். நமஸ்காரம்.